நமஸ்தே. பெரியவா சரணம். இன்றைக்கி 38வது ஸ்லோகம் பார்க்கணும். வழக்கம் போல் 36, 37 ஒரு தடவை சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். தவாஞாசக்ரஸ்தம் தபன சசிகோட்டித்யுதிதரம் பரம் சம்பும் வந்தே परिमिलितपार्श्वं परचिता यमाराध्यन् भक्त्या रविशशिशुचीनाम विषये निरालोके लोके निवसति हि भालोकभुवने विशुद्धौ ते शुद्धस्फटिक विशदं व्योमजनकम् शिवं सेवे देवीमपि शिवसमानव्यवसिताम् ययोः कान्त्यायान्त्याः शशिकिरणसारूप्य सरणेः विधूतान्तर्ध्वान्ता विलसति चकोरीव जगति. இப்போ 38வது ஸ்லோகம். சமுன்மீளத் சம்வித் समुन्मीलत् संवित् समुन्मीलत् संवित् கமலமகரந்தைகரசிகம் कमलमकरन्दैकरसिकम् कमलमकरन्दैकरसिकम् भजेऽहं सद्वन्द्वं भजेऽहं सद्वन्द्वं भजेऽहं सद्वन्द्वं किमपि महतां मानसचरम् किमपि महतां मानसचरम् किमपि महतां मानसचरम् यदालापादष्टादश 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 गुणितविद्यापरिणतिः गुणितविद्यापरिणतिः गुणितविद्यापरिणतिः. இந்த இடத்துல ஆல்ரெடி நோட் பண்ணிட்டு இருப்பேன். 3வது லைனில் யதாலாபாதஷ்டாதச அப்படிங்கிற இடத்துல நம்ம பிரேக் எடுக்கிறோம். அது ஒன்று. 2வது குணித வித்யா பரிணதிஹி அப்படின்னு இங்கே விசர்க்கம் இங்கே வரணும். சில பிரிண்ட்டில் இங்கே பரிணதி போட்டு கண்டினியூவேஷன் மாதிரி விட்டுட்டு அடுத்ததில் இர்ரோடு சேர்ந்து ஆரம்பிக்கிற மாதிரி அடுத்த லைன் இருக்கும். அந்த இர் அங்கே தனியாக நம்ம ஆரம்பிக்க வேண்டாம். இங்கே பரிணதிஹின்னு வச்சுட்டோன்னாக்கா அடுத்த லைனில் முதல் வார்த்தையில் நேராக யதா தத்தே அப்படின்னு போயிட்டா போகிறோம். ஸோ அது ஒன்று. அதே மாதிரி யதா தத்தே தோஷாதுன்னு 3வது தானா அங்கே வரும். இப்போ நம்ம பிரித்து தான் சொல்கிறோம். பிரித்து சொல்கிறதுனால தோஷாத்து அப்படின்னு முதல் தானா அங்கே போட்டுட்டா போகிறோம். சப்போஸ் அடுத்த வார்த்தையும் சேர்த்து தோஷாத் குணம் அகிலன்னு சேர்த்து சொல்கிறோன்னா அந்த 3வது தான் இருக்கணும். பட் நம்ம இங்கே பிரித்து தான் சொல்ல போகிறோம். அது இடமும் கரெக்டாக தான் வருது. அதனால் யதா தத்தே தோஷாத்து அப்படின்னு முதல் தா போட்டுட்டா போகிறோம். ஸோ அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 4வது லைனுக்கு போகலாம். யதா தத்தே தோஷாத் यदा दत्ते दोषात् यदा दत्ते दोषात् குணமகிலமத்யः பய இவ. இங்கே வர வார்த்தையும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். குணமகிலம் அத்யா அத்து இப்பு யஹா அப்படின்னு சேர்ந்து வருது. 3வது த அத்து பிய 4வது ப ய இதெல்லாம் சேர்ந்து வருது. குணமகிலமத்யः பய இவ அப்படின்னு வரணும். அது சொல்லும்பொழுது இது கேட்காமல் இருக்கலாம் வெளியில். ஆனால் நம்ம சொல்லும் பொழுது கான்ஷியஸாக சொல்லணும். குணமகிலமத்யः பய இவ गुणमखिलमद्भ्यः पय इव गुणमखिलमद्भ्यः पय इव. இப்போது
முழு லைனாக சொல்லி ரிப்பீட் பண்ணுவோம். சமுன்மீளத் சம்வித் கமலமகரந்தைகரசிகம். சமுன்மீளத் சம்வித் கமலமகரந்தைகரசிகம். சமுன்மீளத் சம்வித் கமலமகரந்தைகரசிகம். भजेऽहं सद्वन्द्वं किमपि महतां मानसचरम्. भजेऽहं सद्वन्द्वं किमपि महतां मानसचरम्. भजेऽहं सद्वन्द्वं किमपि महतां मानसचरम्. यदालापादष्टादश गुणितविद्यापरिणतिः. यदालापादष्टादश गुणितविद्यापरिणतिः. यदालापादष्टादश गुणितविद्यापरिणतिः. यदा दत्ते दोषात् गुणमखिलमद्भ्यः पय इव. यदा दत्ते दोषात् गुणमखिलमद्भ्यः पय इव. यदा दत्ते दोषात् गुणमखिलमद्भ्यः पय इव. அடுத்து ரெண்டு லைனாக சொல்லுவோம். சமுன்மீளத் சம்வித் கமலமகரந்தைகரசிகம். भजेऽहं सद्वन्द्वं किमपि महतां मानसचरम्. समुन्मीलत् संवित् कमलमकरन्दैकरसिकम्. भजेऽहं सद्वन्द्वं किमपि महतां मानसचरम्. समुन्मीलत् संवित् कमलमकरन्दैकरसिकम्. भजेऽहं सद्वन्द्वं किमपि महतां मानसचरम्. यदालापादष्टादश गुणितविद्यापरिणतिः. यदा दत्ते दोषात् गुणमखिलमद्भ्यः पय इव. यदालापादष्टादश गुणितविद्यापरिणतिः. यदा दत्ते दोषात् गुणमखिलमद्भ्यः पय इव. यदालापादष्टादश गुणितविद्यापरिणतिः. यदा दत्ते दोषात् गुणमखिलमद्भ्यः पय इव. அடுத்து முழு ஸ்லோகமாக சொல்லுவோம். சமுன்மீலத் சம்வித் கமலமகரந்தைகரசிகம். भजेऽहं सद्वन्द्वं किमपि महतां मानसचरम्. यदालापादष्टादश गुणितविद्यापरिणतिः. यदा दत्ते दोषात् गुणमखिलमद्भ्यः पय इव. समुन्मीलत् संवित् कमलमकरन्दैकरसिकम्. भजेऽहं सद्वन्द्वं किमपि महतां मानसचरम्. यदालापादष्टादश गुणितविद्यापरिणतिः. यदा दत्ते दोषात् गुणमखिलमद्भ्यः पय इव. समुन्मीलत् संवित्
कमलमकरन्दैकरसिकम् भजेऽहं सद्वन्द्वम् किमपि महतां मानसचरम् यदालापादष्टादश गुणितविद्यापरिणतिः यदा दत्ते दोषात् गुणमखिलमद्भ्यः पय इव. இப்போது 38வது ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்க்கலாம். முதல் லைன் சமுன்மீளத் சம்வித் கமல மகரந்தைக ரசிகம் அப்படின்னு கொடுத்துருக்கார். இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த 6 சக்கரங்களில் இந்த திவ்ய தம்பதியை எப்படி தரிசனம் பண்ணணும்னு ஒன்றா சொல்லி கொடுத்துன்னு வர்றார் ஆச்சாரியால். அந்த வரிசையில் நம்ம ஏற்கனவே பார்த்ததாக ஆக்ஞா எடுத்து விசுத்தியாக எடுத்து அடுத்ததாக இந்த ஸ்லோகத்தில் அநாஹத சக்கரம், அந்த சக்கரத்தில் நம்ம இந்த தம்பதியை எப்படி நம்ம தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க போகிறார். இப்போ முதல் வரி சமுன்மீலத் சம்வித் கமல மகரந்த ஏக ரசிகம்னு பிரிக்கலாம். இதுக்கு பொருள் ரொம்ப சுலபமான நேரடியான பொருள், ரொம்ப அழகாக தெரிஞ்சுன்னு வரப்போகிறது. ஏன்னா வார்த்தைகள்லாம் அவ்வளோ எளிமையான வார்த்தைகள் பிரயோகம் பண்ணியிருக்கிறதுல. சமுன்மீலத் அப்படின்னா இதிலேருந்து சம் உன்மீலத் அப்படின்னு பிரித்து எடுத்துக்கலாம். உன்மீலதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு சுவாமிக்கு கண்ணு திறக்கிறதுன்னு ஒரு வைபவமாக, அதாவது அந்த விக்கிரகத்துக்கெல்லாம் ஒரு விக்கிரகம் சிலை வடித்து வந்த பிறகு சுவாமிக்கு கண்ணு திறக்கிறது அப்படின்னு ஒரு வைபவமாக ஒரு பூஜையாக பண்ணுவாள். அதுக்கு கண்ணை திறக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிங்கிறதுனால நேத்திர உன்மீளனம் அப்படின்னு பேர். அதுக்கு நேத்ரோன்மீளனம் அப்படின்னு. இப்போ அதே உன்மீளனம்னு சொன்னாக்கா என்ன, அங்கே கண்ணை திறப்பது. இந்த இடத்துல அதே உன்மீளனம் தான் இங்கே சம் உன்மீளத் அப்படின்னு கொடுத்துருக்கார். சம்னாக்கா நன்றான அப்படின்னு நமக்கு தெரியுது, முழுமையாக அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போது சம் உன்மீளத் அப்படின்னா நன்றாக மலர்ந்து இருக்கக்கூடிய அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது சம்வித் கமல மகரந்தைக ரசிகம். சம்வித் அப்படின்னாக்கா ஒரு ஞானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கமலம், கமலம்னாக்கா நமக்கு தெரியும் தாமரை அப்படிங்கிறது தெரிகிறது. அப்போது சமுன்மீளத் சம்வித் கமலம்னு சொன்னாக்கா நன்றாக விகசித்த அல்லது மலர்ந்த ஞானமாகிய ஒரு தாமரை அப்படிங்கிற வரைக்கும் இப்போ புரியுறது, கமலம்ங்கிற வரைக்கும். அடுத்த வார்த்தைகள் மகரந்த ஏக ரசிகம்னு கொடுக்குறார். மகரந்தம்ங்கிற வார்த்தை இந்த பூக்களில் உள்ள தேனை சுரக்கக்கூடியதான அந்த ஒரு துகள்களுக்கு மகரந்த துகள்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது தேனையே குறிப்பதாகவும் இந்த மகரந்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகரந்தா ஏக ரசிகம், அது சேர்த்து வரும்பொழுது மகரந்தைக ரசிகம். ஏக்கன்னு சொன்னால் ஒன்று, இங்கே ஒன்று மட்டுமே அப்படின்னு இந்த ஏக்கங்கிற பதம் வருது. ரசிகம் ரசித்து கொண்டிருப்பவர்களாக, ரசித்து கொண்டிருக்கின்றவைகளாக அப்படின்னு அர்த்தம் பண்ணுறோம். அப்போ முதல் லைன் என்ன அர்த்தம் பண்ணுறது, நன்றாக மலர்ந்து விரிந்து இருக்கக்கூடியதான ஒரு ஞான தாமரை ஒன்று இருக்குது. அந்த தாமரையிலிருந்து பெருகக்கூடியதான ஒரு மகரந்தம், அந்த தேன் துளிகள் வரதே, அந்த தேனை ரசிக்கிறதுக்காக, அந்த தேனை மட்டுமே ரசிக்கக்கூடியதாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்த லைனில் அதுக்கு டீட்டெயில் பார்ப்போம். பஜே ஹம்சத்வந்த்வம் கிமபி மகதாம் மானசச்சரம். பஜே பஜிக்கிறேன், அதாவது பூஜை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி பஜே. யாரை பஜே? ஹம்சத்வந்த்வம். துவந்த்வம்னு சொன்னாக்கா ஒரு ஜோடி, ஒரு இரட்டை, ஏதோ ஒரு இரட்டை அப்படின்னா துவந்த்வம்னு சொல்லலாம். இங்கே பஜே ஹம்சத்வந்த்வம்னு கொடுத்துருக்காரு. ஹம்ச பக்ஷி அப்படின்னு சொல்லக்கூடியதாக, அன்னபக்ஷின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தமிழில். அதுக்கு ஹம்சம்னு அதனுடைய ஒரிஜினலான ஒரு பேர். இந்த ஹம்ச பக்ஷின்னு சொன்னாக்கா அதனுடைய விசேஷத்துவம் என்ன? நம்ம கதைகளெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பாலையும் தண்ணியும் கலந்து வச்சாக்கா அதில் தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் அது உறிஞ்சி குடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அன்னபக்ஷியினுடைய விசேஷம் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம்.
இப்போது அப்படிப்பட்டதான ஒரு ஹம்ச பட்சியை இந்த இடத்துல கொண்டு வரார். பஜே ஹம்சத்வந்த்வம், அதுவும் ஒன்றும் இல்லை, இரட்டையாக ஒரு ஜோடியாக இருந்துருக்கக்கூடிய ஹம்ச பட்சிகளை நான் பஜே, நான் வணங்குகிறேன். அது எப்படி இருக்குது அந்த பட்சிகள் அப்படின்னா, கிமபி மகதாம் மானசச்சரம், கிமபி வார்த்தைகள்னால் சொல்ல முடியல, டிஸ்கிரைப் பண்ண முடியாததாக இருக்குது. மகதாம், மகத் அப்படின்னாக்கா பெருசுன்னு நமக்கு தெரியும். மகதாம்னா பெரிய மகான்களுடைய அப்படின்னு இங்கே அர்த்தம். மகான்களுடைய மானச சரம், சரம்னாக்கா சரதி, மூமெண்ட், மூவ் ஆகக்கூடியதெல்லாம் இங்கே சரன்ற வார்த்தையில் வருது. இங்கே சரம்னாக்கா இங்கே மூவ் ஆயின்னு இருக்கு. எங்கே மூவ் ஆகிறது? மானசன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணலாம். முன்னாடி கொடுத்துருக்கிற மகதாம்ங்கிறதுனால இந்த பெரிய மகான்களுடைய, மானசன்னும் பொழுது அவர்களுடைய மனசில், இப்போ பெரிய மகான்களுடைய மனசில் இப்படி போய்கொண்டிருக்கிற, உலாவிக் கொண்டிருக்கிற இந்த ஹம்சபக்ஷி ஜோடியை நான் வணங்குகிறேன் அப்படின்னு ஒரு விதமாக அர்த்தம். ரெண்டாவது ஆங்கிள் இதில் என்னன்னு பார்த்தோம்னா, மகதாம் மானசச்சரம்னு சொல்லும் பொழுது மானச அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு லேக், அதுதான் ஒரு சரோவரம், அதை தான் மானசரோவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கைலாச யாத்திரை அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசும் பொழுதே கூடவே கைலாச யாத்திரா, மானசரோவர் யாத்திரான்னு சேர்த்து தான் அதை சொல்கிறது, கைலாச மானசரோவர் யாத்திரா அப்படின்ட்டு. அப்படி கைலாயத்தின் அருகிலேயே, கைலாயத்தை ஒட்டியே இருக்கக்கூடியதாக அந்த மானசரோவருங்கிற ஒரு பெரிய ஓடை இருக்கு, ஒரு பெரிய லேக். அந்த லேக்கை மீன் பண்ணுவதாகவும் இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்க முடியும். அப்போது இந்த ரெண்டு அன்னப்பட்சிகள் எங்கே இருக்குது? அவ்வளோ பெரிய அந்த மானசரோவர் தடாகத்தில், மிக புண்ணியம் வாய்ந்த அந்த ஒரு தடாகத்தில் அவை ரெண்டும் அப்படியே மூவ் பண்ணின்னு இருக்கு. அங்கே மானசச்சரம், அங்கே மூவ் பண்ணின்னு இருக்கக்கூடியதான இந்த ஹம்ச பக்ஷி ஜோடி அப்படிங்கிறத நம்ம அப்படியும் அர்த்தம் பண்ணலாம். அப்போ அந்த ஜோடி எப்படி இருக்குது? ரொம்ப ஈஸியாக நம்மளால் வார்த்தைகள்னால் சொல்ல முடியல. இருந்தாலும் அந்த ஜோடி என்ன பண்ணுறது, எதை ரசிக்கிறது? மானசரோவர் தடாகத்தில் அப்படியே அது மூவ் பண்ணின்னு இருக்கு. அந்த ரெண்டும் அப்படியே பக்கத்தில் அது போயின்னு இருக்கு. அது அந்த தடாகத்தில் அப்படி அழகாக மலர்ந்திருக்கக்கூடிய பெரிய தாமரையை பார்த்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த தேன் துளிகளை மட்டும் ரசிக்கிறதாக இந்த ஹம்சபக்ஷி இருந்துருக்கு. இந்த ஜோடியை பற்றி இங்கே சொல்கிறார். இது ஒரு விதமாக ஒரு ஃபிசிக்கல் நேச்சுரல் சீனாக பார்க்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது, இதை இன்டர்னலாக உள்முகமாக தரிசனம் பண்ணோம்னு சொன்னாக்கா, பெரிய மகான்களுடைய மனசு இருக்கே, அந்த மனசே ஒரு பெரிய தடாகம் மாதிரி, அதுவும் சாதாரண தடாகம் இல்லை, மானசரோவர் மாதிரி அத்தனை நிர்மலமான இந்த மனசுலேருந்து பாக்கி எல்லா கெட்ட விஷயங்களையும் எடுத்து ஓரங்கட்டி வச்சுடுறாள் இல்லையா. அப்போ அந்த மனசு எப்படி இருக்குது? தூய்மையாக நிர்மலமாக மானசரோவர் ஒரு ஏரி மாதிரியே இவா மனசு அப்படி ஆயிடுறது. அப்படிப்பட்ட நிர்மலமான அந்த ஒரு ஸ்தலத்தில் இந்த ஹம்சபக்ஷி ஜோடியானது உள்ளே வந்து இதுக்குள்ளே நீந்தி கழிச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த ஹம்சபக்ஷி ஜோடி யாருங்கிறது நமக்கு இப்போ புரிஞ்சு போயிடுது. ஏன்னா அப்படிப்பட்ட நிர்மலமான ஒரு ஸ்தலத்தில் மாத்திரம்தான் வந்து இருக்கும்னு சொன்னாலே சாக்ஷாத் இந்த பரமேஸ்வரன் பரமேஸ்வரி இவர்களுக்கு தான் ஹம்சன் ஹம்சின்னு ஒரு பேர் இந்த தம்பதிக்கு. முன்னாடி நம்ம ஆனந்த பைரவர் ஆனந்த பைரவிங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி எல்லாத்துலேயும் இவருக்கு சமமாக சாமியம்னு சொல்கிறதுனால எல்லாத்துலேயும் இவர் ஒரு நேம் இருந்தாக்கா இவருக்கு ஈக்குவலாக அதே மாதிரி அவளும் இருக்கா அப்படிங்கிறதாக இங்கே ஹம்சம்னு சொன்னால் அவர் ஹம்சஹா, இவ ஹம்சின்னு இவளுக்கு பேர். அப்படி ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ். அப்படி இந்த திவ்ய தம்பதி இந்த பெரிய மகான்களுடைய நிர்மலமான மனசில், இந்த மனசுங்கிற தடாகத்தில் அவர்கள் ரெண்டு பேரும் இங்கே அந்த மனசில் வந்து நீந்தி கழிக்கிறா. அப்படி நீந்தும் பொழுதும் அங்கேருந்து என்னத்தை எடுத்துக்கிறான்னு கேட்டாக்கா, உள்ள ஞானமாகிற கமலம் உள்ள நன்னா மலர்ந்துருக்கு. ஏன்னா அவளுடைய மனசில் தான் அந்த தடாகத்தில் பாக்கி இந்த வேண்டாத துவேஷம் முதலான விஷயங்களெல்லாம் களைஞ்சு வெளியில் விட்டுட்டதுனால அவர்களுக்கு ஞானம்ங்கிற ஒரு கமலம், ஒரு தாமரை உள்ளுக்குள்ளே நன்னா பிரகாசமாக விகசித்து மலர்ந்து நிற்கிறது. அப்படி மலர்ந்திருக்கக்கூடிய அந்த ஞானத்தாமரையிலிருந்து தேனாக பிரஜானம்னு சொல்லக்கூடிய ஒரு அமிர்தம் வெளியில் வருது. அந்த அமிர்தத்தை ரசித்து உண்பவைகளாக
அதில் மாத்திரமே நாட்டம் உள்ளவைகளாக இந்த திவ்ய பக்ஷி தம்பதி அங்கே அப்படி அதை மட்டும் எடுத்துட்டு அங்கே உலாத்தின்னு இருக்கு அப்படின்னு இந்த முதல் 2 லைனுடைய அர்த்தம். சமுன்மீலத்து சம்வித் கமல மகரந்தைக ரசிகம் பஜே ஹம்சத்வந்த்வம் கிமபி மகதாம் மானசச்சரம். இது முதல் 2 லைன். சரி, இந்த ரெண்டுத்தினுடைய விசேஷம் என்ன? இந்த ரெண்டும் தனக்குள்ளே எப்படி எப்படி பேசின்னு இருக்க, உள்ளே மூவ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த பேச்சிலிருந்து நமக்கு என்ன தெரியறது, என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் அடுத்த 2 லைனில் சொல்கிறார். யதா லாபாதஷ்டாதச குணித வித்யா பரிணதிஹி அப்படின்னு. யத்து ஆலாபாத்துன்னு பிரிக்கலாம். யத்து ஆலாபாத்து, எந்த ஒரு பேச்சுகளின் மூலமாக, அதாவது இந்த 2 பேர், இந்த 2 அன்னபக்ஷி தம்பதி இருக்கு, இதுகள் 2 ஒன்றுக்கொன்று இப்படி ஒரு ஆலாபம் பண்ணின்னு இருக்கு, அப்படி பேசின்னு இருக்கு. அப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எவர்களுடைய பேச்சிலிருந்து அப்படின்னு யத்து ஆலாபாத்து. அந்த யத்துங்கிறது சேர்ந்து வரும்பொழுது முதல் தான் 3வது தாவாக மாறுறது. அதனால் தனியாக பிரித்து சொல்லும் பொழுது யத்து ஆலாபாத்து அப்படின்னு நம்ம சொல்கிறது கரெக்டு. அதுக்கப்புறம் அஷ்டாதசன்னு வரப்போகிறது. இதை சேர்ந்து வரும்பொழுது யதாலாபாதஷ்டாதச அப்படின்னா அந்த 2 முதல் தானாவும் 3வது தாவாக யதாலாபாத அப்படின்னு மாறிடுறது. அது ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இங்கே என்ன வார்த்தைகள்? யத்து ஆலாபாத்து, எந்த ஒரு கான்வர்சேஷனின் மூலமாக, இவர்களுடைய பேச்சுக்களின் மூலமாக, அதன் உள்ளிருந்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஆலாபாத்து அஷ்டாதச குணித வித்யா பரிணதிஹி. அஷ்டாதச அப்படின்னு சொன்னால் அஷ்டனா 8 நமக்கு தெரியறது, தசன்னா 10, அஷ்டாதசன்னாக்கா 18. 18 குணித, குணிதனாக்கா கவுண்ட்டு, ஒரு எண்ணிக்கையிலான அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். அதிலிருந்து தான் நமக்கு கணிதம்ங்கிறதுனுடைய பேக்ரவுண்டும் அதனோட கணக்காக தான் வருது. அப்போ குணிதனாக்கா அதிலிருந்து அப்படி கணக்கு பண்ணக்கூடியதாக அத்தனை நம்பர் உடைய அப்படின்னு சொல்லலாம். இப்போ அஷ்டாதச குணித 18ன்னு நம்பர் சொல்லக்கூடியதான என்ன வார்த்தைகள் வருது அடுத்தது? வித்யா பரிணதிஹி. வித்யாஹா அப்படின்னா ஒரு வித்யை அல்லது ஒரு நாலேஜ் அல்லது ஒரு சோர்ஸ் அல்லது சிஸ்டம் ஆஃப் நாலேஜ்னு வச்சுக்கலாம். அஷ்டாதசகுணித வித்யாஹா, அப்படி 18 விதமாக 18ங்கிற எண்ணிக்கையில் சொல்லக்கூடியதான வித்யைகள் பரிணதிஹி, அதிலிருந்து வெளிப்பட்டது, அதிலிருந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். பரிணதிஹி. ஸோ அப்படி சொல்லும் பொழுது அதிலிருந்து புறப்பட்டு வெளியில் வந்தது, அதனுடைய ரிசல்ட்டாக வெளியில் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறதாக அர்த்தம் பண்ணுறோம். அப்போது என்ன சொல்ல வர்றார்? இந்த 2 பட்சியும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தனக்குள்ளே தான் பேசின்னு இருக்கு. அப்படி பேசின்னு இருக்கிற அந்த பேச்சிலிருந்தே தான் அஷ்டாதச வித்யைகள்னு சொல்லக்கூடிய வித்யைகள் இவாளுடைய பேச்சிலிருந்து அப்படி வெளிப்போந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த திவ்ய தம்பதி அவளுடைய பேச்சு, அவர்களுடைய சம்பாஷணையிலிருந்து தான் அஷ்டாதச வித்யைகள் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லிக் கொடுக்குறார். அப்படி அஷ்டாதச வித்யைகள்னு சொன்னால் என்ன, எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா, அது ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கு. 4 வேதங்கள் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம், ரிக்யஜு சாம அதர்வன்னு. இந்த 4 வேதங்கள், அதுக்கப்புறம் 4 உபவேதங்கள்னு இருக்குது. அதில் ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், நீதி சாஸ்திரம்னு சொல்கிறதாக 4 உபவேதங்கள். 4 4 8. அதுக்கப்புறம் வேத அங்கங்கள்னு ஒரு 6 இருக்குது. சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம்னு சொல்லி ஒரு 6. அப்போ 8 6 14. அதுக்கப்புறம் ஒரு 4 சாஸ்திரங்கள், புராணம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை, நியாயம் அப்படின்னு மொத்தம் சேர்த்து 18. இதெல்லாம் சேர்த்து தான் அஷ்டாதச வித்யா அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படிப்பட்டதான இந்த அஷ்டாதச வித்யைகள் 18 வித்யைகளும் எங்கேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த திவ்ய தம்பதி இந்த ஹம்சனும் ஹம்சியுமாக தங்களுக்குள்ளே பேசின்னு இருக்கிற ஒரு பேச்சிலிருந்து, சம்பாஷணையிலிருந்து நம்மை காக்கக்கூடியதான இந்த 18 விதமான வித்யைகள் அதிலிருந்தே நமக்கு உண்டாகி கிடச்சிருக்கு அப்படிங்கிறதாக இந்த 3வது லைனில் சொல்கிறார். 4வது லைன் யதாதத்தே தோஷாத் குணமகில மத்யா பய இவ. 4வது லைன் யத்
ஆதத்தே அப்படின்னா யத்துனாக்கா எது. இந்த இடத்துல இந்த ஒரு ஹம்சத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த ஹம்சமானது, அதாவது எந்த ஒரு ஹம்ச ஜோடியானது அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். யத்து அப்படின்னா அவளை மென்ஷன் பண்ணுறது. ஆதத்தே கிரகிக்கிறதோ, அதாவது அக்செப்ட் பண்ணுறதோ அப்படின்னு அர்த்தம். யத்து ஆதத்தே இது முதல் வார்த்தை. அது சேர்த்து வரும் பொழுது யதாதத்தே அப்படின்னு வருது. தோஷாத்து குணம் அகிலம் அத்யஹா அப்படின்னு வருது. தோஷாத்து அப்படின்னா தோஷத்தையும் அப்படின்னு இங்கே அர்த்தம் பண்ணலாம், அல்லது தோஷத்திலிருந்தும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்போது எது ஆதத்தே எப்படி கிரகிக்கிறதோ, இந்த அன்னபக்ஷிகள் கிரகிக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றி சொல்கிறார்? தோஷாத்து குணம் அகிலம். குணம் அகிலம்ங்கிறத திருப்பி போட்டு படிக்கணும். அகிலம் குணம் அப்படின்னு. அகிலம்னா எல்லா விதமான, குணம்னாக்கா நல்ல குணங்கள், சத்குணமாகவே. தோஷாத்து அப்படின்னா தோஷத்திலிருந்தும் அப்படின்னு இப்போ அர்த்தம் பண்ணுறோம். இப்போ தோஷாத்து குணம் அகிலம் அப்படின்னா எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்துக்குள்ளேயும் என்ன நல்லது இருக்கோ அந்த நல்லதை மாத்திரமே அது ஸ்வீகரித்து அதை மாத்திரம் கிரகித்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதாக நம்ம அர்த்தம் பண்ணுறோம். இப்போ அன்னப்பக்ஷியினுடைய நேச்சர்னு ஒன்று நம்ம முதல்ல சொன்னோம், அதே விஷயந்தான். எப்படி பாலும் தண்ணீரும் கலந்து இருந்தாக்கா அதிலேருந்து பாலை மாத்திரம் அது கிரகிச்சுண்டு அதை எடுத்துக்குமோ, அதே மாதிரி இந்த திவ்யமான ஒரு அன்னப்பக்ஷி தம்பதி ஒரு குணங்களும் தோஷங்களும் கலந்து கட்டியாக இருந்தாலும் அதிலிருந்து குணங்களை மாத்திரமாக அழகாக கிரகிச்சுண்டு அதையே தன்னுடைய ஒரு ஆகாரமாக எப்படி அந்த அன்னப்பக்ஷி எடுத்துக்கிறதோ அது மாதிரி இதுவும் இந்த குணங்களை மாத்திரமே அழகாக கிரகித்து வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்கிறதாக இங்கே முடிக்க போகிறார். அதனால் அந்த கடைசி வார்த்தை என்னன்னு பார்த்தா குணம் அகிலம்க்கு அப்புறம் அத்யஹா பய இவ அப்படின்னு முடிச்சிருக்கார். அத்யஹா அப்படின்னா தண்ணீரிலிருந்து அப்படின்னு அர்த்தம். பயஹா அப்படின்னா பால். இவ இது மாதிரி, இதை போல அப்படின்னு அர்த்தம். அப்போ சேர்த்து சொல்லும் பொழுது அத்யஹா பய இவ அப்படின்னு சொன்னால் இந்த ஜலத்திலிருந்து பாலை எடுப்பதை போல அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போது கான்செப்ஷுவலி நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயந்தான் இதில் புரியுறது. எப்படி இந்த அன்னப்பக்ஷி இந்த ஜலத்திலிருந்து பாலை மாத்திரம் பிரித்து தனியாக எடுத்துக்கிறதோ அதே மாதிரி இந்த திவ்யமான இந்த ஹம்சபக்ஷி தம்பதி ஒரு தோஷங்கள் எல்லாம் கூடியிருந்தாலும் அதற்குள்ளிருந்து நல்ல விஷயங்களை மாத்திரமாக கிரகிச்சுண்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தம்பதி தான் இப்படிப்பட்ட மகான்களுடைய மனசான அந்த பெரிய தடாகத்தில் இப்படி அழகாக சௌக்கியமாக நீந்தி கழிச்சுட்டுருக்கு அப்படிங்கிறதாக இங்கே அர்த்தம் பண்ணுறோம். அப்போ இந்த தாமரை என்ன, அவள் கிரகிக்கக்கூடிய தேனை கிரகிக்கக்கூடிய தாமரைன்னு ஒன்று முதல்ல சொன்னாரே, அந்த தாமரை தான் அநாகத சக்கரம்னு சொல்லக்கூடிய தாமரை. நம்ம ஏற்கனவே லலிதா சஹஸ்ரநாமம் பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் கவனிச்சிருப்போம். ஒரு சக்கரமும் ஒரு தாமரை தளமாக, அதை பற்றி எத்தனை தளம் கொண்ட தாமரை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்துருக்கோம். அப்படிப்பட்டதான அநாகதம்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தில், இந்த தாமரையில் இந்த திவ்ய தம்பதியை நாம் ஹம்சன் ஹம்சி அப்படிங்கிறதாக ஒரு அன்னப்பக்ஷியாக, அந்த அன்னப்பக்ஷி தம்பதியாக நம்ம தரிசனம் பண்ணணும்னு இங்கே ஆச்சாரியால் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அநாகதாப்ஜன் இல்லையா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய நாமா நம்ம இங்கே கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இவர்கள் ரெண்டு பேருடைய சம்பாஷணையிலிருந்தே தான் அஷ்டாதச வித்தியைகளும் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அவர்கள் ரெண்டு பேரும் நம்முடைய மனசை நம்ம சுத்தமாக வச்சுண்டு மானசரோவரம் மாதிரி நம்ம ஆக்கிட்டோன்னா, இங்கே வந்து அவர்கள் கழிச்சுண்டு அவர்களுடைய ஒரு சின்ன சம்பாஷணை இங்கே உள்ளே நடந்ததானாக்கா எல்லா வித்தியைகளும் நமக்கு இருப்பிடமாக, நமக்கு உள்ளேயே இவா ரெண்டு பேர் இருந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது எல்லா வித்தியைகளும் நம்ம கைவரப்பெற்றதாக ஆகிவிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியாது. இது நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருந்த அர்த்தம். இதில் அடிஷ்னலாக இன்னும் ஒரு கான்டெக்ஸ்ட் மகாபிரிவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இங்கே ஹம்சன்னு சொல்லியிருக்கிறத ஒரு அன்னப்பக்ஷியாக மாத்திரம் பார்க்காம ஹம்சர் பரமஹம்சர்னெல்லாம் நம்ம சன்னியாசி ஞானிகளெல்லாம் பற்றி சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தையும் பொருத்தி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பெரியவா ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறா. அப்போது ஞானியாக,
அத்வைத்த சித்தர்களாக இருக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வச்சு பார்த்தோன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்தவர்கள் இருக்கக்கூடிய சக்கரம்தான் பிரணவம். அங்கே தான் தானாகவே பிறக்கக்கூடியதான அநாகத சக்கரம் அப்படின்னு இதை சொல்கிறது. அநாகதம்னா அடிக்காமல், நாம் அடிக்காமல் ஓசை உண்டாகக்கூடியது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ அநாகத சக்கரம் உண்டாக்கப்படாத தானாகவே எழுப்பக்கூடிய, ஓசை எழுப்பக்கூடிய ஒரு இடம், ஒரு ஸ்தலமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த பிரணவங்கிற ஒரு மூலம் அங்கே தானே இருக்குது. அந்த பிரணவம் தானே எல்லா சப்தங்களுக்கும் மூலமாக இருக்குது. அதனால தான் இந்த ஹம்ச தம்பதிகளுடைய சம்பாஷணை தான் எல்லா வித்யாஸ்தானங்களுமாக ஆச்சுன்னு இங்கே சொல்லியிருக்குன்னு பெரியவா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. இது ஒரு விஷயம். இன்னொன்று, இவாளை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஜலத்தை பிரித்து பாலை மாத்திரமே குடிக்குங்கிற ஒரு டாபிக் சொல்லியிருக்கே. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த திவ்ய தம்பதி என்ன பண்ணுறா, நாம் பண்ணக்கூடிய எல்லா தப்பையும் ஜலமாக அப்படி பிரித்து ஒதுக்கி வச்சுட்டு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் நல்லது இருக்குமே, அந்த நல்லதையே பாலாக நினச்சி ஸ்வீகரிச்சுண்டு நமக்கு அனுகிரகத்தை பொழிவார்கள் அப்படின்னு இவாளுடைய காருண்யத்தை பற்றி பெரிவா சொல்லி கொடுக்குறான். நமக்கு பால் வாத்தாளே அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி நம்ம பண்ண தப்பை எல்லாத்தையும் மறந்து அனுகிரகம் செய்கிறது அப்படின்னு இவாளுடைய ஒரு நேச்சரை பற்றி, இவாளுடைய கருணை எப்பேற்பட்டது அப்படிங்கிறத பெரியவா அதில் சொல்லி கொடுக்குறா. அதாவது பாலும் தண்ணியுமாக கலந்து இருந்தாலும் அதுலேருந்து பாலை மாத்திரம் தேடி கிரகிச்சிக்கிறதே. அது மாதிரி நம்ம பண்ணதில் தப்பும் கொஞ்சம் ஏதோ துளி போகிற நல்லது இருந்தாலும் அந்த நல்லதை பெருசாக கிரகிச்சுண்டு நமக்கு அனுகிரகத்தை வருஷிப்பார்கள் அப்படின்னு காமேஸ்வரியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலான்னு பெரியவா சொல்லி கொடுக்குறா. ஆனால் கூடவே கடைசியில் இன்னொரு கொஸ்டின் மார்க் போடுறா. அதில் கொஞ்சமான பால் சேர்ந்துருந்தால் பரவாயில்ல, ஆனால் முழு ஜலமாகவே, அதுவும் அழுக்கு ஜலமாகவே வச்சுட்டாக்கா அவளுக்கு எவ்வளவு தான் தயவி கருணை இருந்து கூட நமக்கு அவளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறா. அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த திவ்ய தம்பதி, இந்த அன்னபக்ஷி நம்ம மனசில் வந்து இருந்து இந்த தடாகத்திலிருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னால் அவள் வர மாதிரி இந்த தடாகத்தை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கண்டிஷனுங்கிறத பெரியவா இந்த ஒரு உபன்யாசத்தில் சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமாக நம்ம மனசும் மாறட்டும் அப்படிங்கிறதாக சுவாமியே அதுக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் தினம் நமக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் மனசில் உள்வாங்கிண்டு அதை திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டு வர வர நிச்சயம் இங்கே இந்த தடாகத்தில் என்னெல்லாம் பாசி பிடிச்சி போயிருக்கோ அதெல்லாம் க்ளீனாகி சுத்தமாகி நிர்மலமான ஒரு ஸ்டேஜுக்கு நிச்சயம் அது மறுபடி வரும் அப்படிங்கிறதாக நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். அதுக்கும் பெரியவாளுடைய அனுகிரகத்தையே பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைக்கி இதோடு இதை பூர்த்தி பண்ணுவோம். ராம் ராம். பெரியவாசர்.